ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கலக்கலாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு இருக்குல்ல அது, 1 டீஸ்பூன் மிளகு, தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வறுக்கணும் அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை, நேரடியாக அரைச்சா போதும். இது இப்ப அப்படியே தனியா இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பொடிசா கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல மஷ்ரூம் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே தண்ணிலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டீங்கன்னா மஷ்ரூம்ல இருந்து நல்ல நீர் விட ஆரம்பிக்கும். அந்த மஷ்ரூமும் அதே சமயத்துல நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. எடுத்தோடனே சேர்த்துட்டீங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. மஷ்ரூம்ல வந்து நல்லா தண்ணீர் விடும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஈர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வத்தி வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மிளகு சீரகம்லாம் அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் இழுத்துட்டு நல்லா வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்க வேண்டியதான். மணக்க சுவையான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க தோசையோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சப்பாத்தி இல்லனா ஃப்ரைட் ரைஸ் சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப கலக்கலா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.